ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதத்தில் சூரியன், சனி, புதன் இதனுடைய சேர்க்கைகள் கும்பம் ராசியில் விழுதுங்க. சூரியனுடன் இணையும் புதன் ஆதித்ய யோகம், அதாவது புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க, புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி நாயகன் புதன், வித்தை நாயகன் புதன். இவர் மகரம் ராசியில் இருந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க. அப்படி அடையும் பொழுது அது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் இருந்த புதன் பகவான் கும்பம் ராசிக்கு அடையிறாருங்க. ஏற்கனவே அங்கே சூரியன், சனி இது கூட்டணி போட்டு அமர்ந்திருக்கு. புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறாரு. மனிதர்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வித காரணத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா புதன் தான். நம்ம வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், தன்னுடைய என்றோ எப்பொழுதோ கற்ற வித்தைகளை கருத்தில் கொண்டு அதன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா தொழில் தான், படிக்கிறது எப்பயோ ஒரு காலத்தில் படிச்சுட்டு கூட அதை ஏதோ ஒரு வகையில் அது ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கற்ற வித்தை கை கொடுக்கும். நீங்கள் 10-20 வருஷம் முன்னாடி நீங்கள் டிரைவிங் கற்றுருந்தா கூட டக்குன்னு இப்போ வண்டியில் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நினைவெல்லாம் வந்துடும், டக்குன்னு நீங்கள் வண்டி எடுத்துருவீங்க. ஸோ அதுதான் புதன் பகவான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிரகமாகத்தான் செயல்படும். மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்துக்கும் பார்த்திங்கன்னா புதன் மையமாக வச்சு தான், ஏன்னா சர்வ புதன் தான் மையமாக இருக்குது. சரிங்களா? ஒருவருடைய ஜாதகத்திலேயோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான இடத்துலையோ சரியான நிலையில் ட்ராவல் பண்ணும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது நல்ல நிலையில் இருந்தால் அதிகமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல் இன்றைக்கி, அதாவது புதன் பிப்ரவரி 19 அப்படிங்கிறத புதன் இன்றைக்கி கும்பராசியிலேருந்து சனி சூரியனோட இணையிறாருங்க. இது ஏன் இது மெயினாக நம்ம பதிவு இடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பம் ராசியில், சரிங்களா, புதனு, சூரியன், சனி சேர்க்க 3 கிரகங்களின் சேர்க்கை. இது 2024 அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பார்த்துங்க. சரிங்களா? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 94, 2004, 2014, 2024 அந்த மாதிரி காலங்களில் 94 இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. சரிங்களா? அதே போல் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிடத்தில் சூரியனின் சனி சேர்க்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்து தான் தீரணும். சரிங்களா? ஒருவோட ஜாதகத்தில் சூரியன் சனி இணைஞ்சு தந்தை மகனுக்கு இடையே ஏதோ இணைஞ்சிருந்தாவே தந்தை மகனுக்கு இடையே ஏதோ ஒரு மோதல்கள், மாறுபட்ட சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள், வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுக்க, அப்பா சொல்கிறது இல்லாமல் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா சூரியன்னா தந்தை, சனின்னா மகன். இவங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா 9 டிகிரிக்குள் சனி எரிஞ்சிரு, அதாவது அஸ்தங்கம் ஆகிடுது அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது 9 to 14 டிகிரிகள் இருக்கும்போது மட்டும்தான் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியும். சரிங்களா? சனி 14 டிகிரிக்கு பின்னாடி போகும்பொழுது பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா பாதிக்காது. ஆனால் பலவீனமான சூரியன் சனியினுடைய தன்னம்பிக்கையெல்லாம் இருக்காதுங்க, கட்டுப்படுத்தும். தன்னம்பிக்கை எவ்வளோதான் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தாலும் அதெல்லாம் குறைப்பதற்கு பொறுப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரியன் சனி சேர்க்க அப்படியே தந்தை மகன் ஒருவேளை பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது டிகிரி வைஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ சூரியன் சனி சேர்க்க வாழ்க்கையில் சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் கிரகம்னாலும் சூரியன் அப்படிங்கிற ஆளுமை கிரகம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் அதே மாதிரி புதன் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க
இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி புதன் பயிற்சி மற்றும் சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் சனி புதன் சேர்க்கை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்? தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி சூரியன், 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். ஸோ உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சனி இணைவது, புதன் அணி இணைவது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. திடீர் பயணங்கள் இருக்கும், அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகளும் காத்திருக்கு. புதிய விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க, அந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் காத்திருக்கு. இளைய சகோதர சகோதரிகளின் உறவு முறைகள் டெவலப்மெண்ட் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. தனவரவு பணவரவு நீட்டாக இருக்கும். ஆனால் அந்த பணவரவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணிக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் செஞ்சு கொள்வது நல்லது. இல்லைன்னா அந்த பணம் எவ்வளோ வந்தாலும் போயிடும். சரிங்களா? அந்த கரெக்டாக பிளான் பண்ணி அந்த செலவுகளை நீங்கள் தக்க வச்சுக்கணும், செலவுகளை செய்யணும். அதே போல் நீங்கள் உதவின்னு கேட்டால் ஓடோடி வந்து உதவக்கூடிய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டும் சகோதர சகோதரிகள் வருவாங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏற்படும். சரிங்களா? வேலையில் திடீர் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அது நீங்கிவிடும், கவலை வேண்டாம். சரிங்களா? படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனை, கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. என்னென்னா பணம் பாக்கெட்டில் இருக்குது, வரவு இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற லெவலில் அதிகமான செலவுகள் செய்கிறது தவிருங்க. வீண் செலவுகளை தவிருங்க. தாயாரின் உடல்நிலை மற்றும் தந்தையாரின் உடல்நிலையில் அதிகமான அக்கறைகள் தேவைப்படும் அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தவிர்க்க முடியாத திடீர் செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். இளைய சகோதரர்கள் வழியில் உடல்நிலை பாதிப்புகள் சிலருக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டு அதுக்கும் கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமான அலைச்சல் திருச்சல் காரணமாக உணவு சாப்பிட்றது, உணவு உட்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஹைஜீனிக்கான உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருள்களை தவிர்ப்பது நல்லது. அரசு காரியங்களில் சில நன்மைகள் உருவாகும். புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது, நிதி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுவீங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.